இந்த காணொளி இப்ப நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஒரு மலையிலையும் தந்த கடமையை செய்யக்கூடிய ஒரு பொலிஸ் அதிகார காணொளி தான் இது. யாதுமூரே யாவரும் கேளீர். தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம். என்னதான் நம்ம நாட்டுல ஒரு சில அதிகாரிகள் தவறு செய்தாலும் கூட நாட்டுல நம்ம அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழுவதற்கு பொலிஸ் அதிகாரிகள ஒரு அர்ப்பணிப்பும் அவங்களோட கடமையும் இன்றியமையாதது. ஒரு நாட்டுல வேலை செய்யக்கூடிய மற்ற அதிகாரிகள் எல்லாருக்குமே லீவ் இருக்கி அவங்க லீவ் எடுப்பாங்க. அதுவும் ஆசிரியர்கள் சில வேலைகளுக்கு அதிகமான லீவுகள் கிடைக்கும். ஆனா பொலிஸ் அதிகாரிகளுக்கு அப்படி இல்லை. இரவுலையும் பகலையிலையும் மக்களுக்கு எப்பயுமே அனுதினம் பணியாற்றக்கூடிய ஒரு அதிகாரிகளாக பொலிஸ் அதிகாரிகள் காணப்படுறாங்க. நம்ம ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் பொலிசுக்கு போனா ஒரு நீதி கிடைக்கும் என்று நினைப்போம். அப்படியாக பொலிஸ் அதிகாரிகள் இல்லாட்டி நம்ம நிம்மதியாக வாழ முடியாது. ஒரு சிலர் தவறுகள் செய்யலாம், ஆனா எல்லாரையும் நம்ம விமர்சிக்க கூடாது. நம்ம யோசிப்போம், வீதிகள்ல அதிகமான வேகத்துல பைக் ஓடக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு நம்ம என்ன செய்வோம், ஏசுவோம், இப்படி போறான்னு யோசிப்போம். நம்மட பைக்ல கூட அடிபட்ட ஆட்களும் கூட இருக்கலாம். அடித்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர்கள் கூட இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கலாம். அப்படியான வீதி நடைமுறைகளை ஒழுங்குகளை பின்பற்றுவதற்கு நம்மளை தூண்டுவது கூட ஒரு பொலிஸ் அதிகாரிகள் தான். அவங்க இல்லாட்டி அந்த இடத்துல என்ன நடக்கும் என்று சொல்லி யோசிச்சு பாருங்க. எப்படியான வீதி விபத்துக்கள் ஏற்படும். எல்லாருமே லைசன்ஸ் இல்லாதவர்கள் கூட எல்லாருமே வீதிக்கு வாகனங்களை கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்தா இதால மிகப்பெரிய ஆபத்துக்கள் கூட ஏற்படும். அதோட குற்றவியல் சார்ந்த பிரச்சனைகள் எவ்வளவு பேரை இந்த பொலிசுல இருக்கிற பயத்தாலேயே குற்றங்கள் குறைஞ்சிருக்கும். ஆகவே இப்படியான நல்ல முறையில மக்களுக்காக அனுதினமும் அர்ப்பணிப்போட செயற்படுற பொலிஸ் அதிகாரிகள் எல்லாருக்கும் நாங்க சல்யூட் பண்றோம். இந்த காணொளி பார்த்திருக்கிற பொலிஸ் அதிகாரிகள் இருக்கலாம், இல்லாட்டி பொலிஸ் அதிகாரிகள் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள், பிள்ளைகள் இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கலாம், மனைவி இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கலாம், அண்ணன் தம்பி பெற்றோர் இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களோட வீட்டுல ஒரு பிள்ளை பொலிஸ் அதிகாரியா இருக்குன்னு சொல்லி நீங்க பெருமைப்படுங்க. பொலிஸ் அதிகாரிகளை மாதிரி ஒரு நாட்டுக்கு அர்ப்பணிப்போட செயற்படக்கூடிய அதிகாரிகள் யாரும் இல்லை. கடந்த அரசாங்க காலங்கள்ல பொலிஸ் அதிகாரிகள் நிறைய அழுத்தங்களுக்குள்ள உட்படுத்தப்பட்டவங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. ஒரு நேர்மையான நீதியான அரசாங்கம் ஒன்று வந்திருக்கு. இனி நாட்டுல பொலிஸ் துறை ஒரு நீதியானதாகவும் நேர்மையானதாகவும் மக்களுக்கு அர்ப்பணிப்போட 100% செயற்படும் என்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த காணொளி நேர்மையாகவும் நீதியாகவும் இந்த அதிகாரி மாதிரி வெயிலையும் மழையிலையும் செயற்படக்கூடிய பொலிஸ் அதிகாரிகளுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். 2 நண்பர்கள் கூட பலர் கூட பொலிசில் இருக்கிறாங்க, சிறந்த அதிகாரிகளாக இருக்கிறாங்க. நண்பர் அஜித் கூட பொலிசில் இருக்காரு. அப்படியான நிறைய நண்பர்கள் உங்களுக்கு இருக்கலாம். அவங்களுக்கும் இந்த காணொலியை டேக் பண்ணுங்க. வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். நன்றி.